எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியம் நான் வாழைப்பூ தான் செஞ்சேன். நைட்டே அறுத்து அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நல்லா கழுவி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டேன். வாழைப்பூவில் முருங்கைக்கீரை போனோன்னு என் பையனை 2 கொத்து பறிச்சுன்னு சொன்னேன். கரெக்டாக 2 கொத்து பறிச்சுன்னு வந்தான். தாய் சொல்ல தட்டாத பிள்ளை. மறுபடியும் போய் நான் பறிச்சிக்கினேன் ஒரு 2 கொத்து. அதுக்கப்புறமா பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சிடணும். அப்புறம் வெங்காயம், தக்காளி. எல்லோரும் வாழைப்பூ எப்படி செய்வீங்கன்னு தெரியல. நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு நான் செஞ்சது பிடிச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சில பேர் பச்சை பயிரெலாம் போடுறாங்க. நான் எப்பயுமே பருப்பு தான் போடுவேன் வாழைப்பூக்கு. பச்சை பயிரெலாம் போட மாட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தூள், இது மிளகாத்தூள் போடக்கூடாது, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவையும் அது கூட போட்டுருவேன். பருப்பு கூட போட்டாலே கரெக்டாக விசில் வந்து கரெக்டாக வந்து நல்லாயிருக்கும். தனியாலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. 3 விசில் வச்சா போதுங்க, கரெக்டாக வெந்துடும். பருப்பும் வெந்துடும், வாழைப்பூ வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி 3 விசில் வச்சு வேக வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரையே போடணும். முருங்கைக்கீரை போட்டு சும்மா ஒரு 2 கிண்டிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி லைட்டாக வரணும். கீரை கலர் மாறவே கூடாது. அப்படியே அந்த கலர் அப்படியே இருக்கணும். சும்மா லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் அப்புறமா எண்ணெய் வச்சு வெறும் வடகம் போட்டு தான் நான் தாளிப்பேன். நீங்கள் கடுகு போட்டு சில பேர் தாளிப்பாங்க, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. அப்புறம் கிண்டிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. வந்த உடனே இறக்கி வச்சு வடகத்தை போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றினா சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை அவசியம் போடுங்க. போட்டால் தான் அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த பால் தன்மைலாம் இருக்காது. முருங்கைக்கீரை போட்ட உடனே அந்த டேஸ்ட்டு மாறிடும். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.